நாம் அப்படி என்ன கஷ்டப்பட்டு விட்டோம்? எந்த பெரிய கஷ்டத்தை இந்த கலியுகத்திலே நாம் அனுபவித்து விட்டோம்? கர்ணன் பட்ட கஷ்டத்தை விடவா நாம் கஷ்டப்பட்டு விட்டோம்? கர்ணனுக்கு வந்த சோதனையா நமக்கு வந்து விட்டது? நினைத்து பாருங்கள். கர்ணனுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு நொடி திரும்ப பாருங்கள். ஈன்றெடுத்த தாய் குந்தி அந்த மகன் தற்சமயம் தனக்கு வேண்டாம் என்று நினைத்து நதியோடு அனுப்பிவிட்டாள். ஆக தாய்ப்பாசம் கிடையாது. சரி, தானாக வளர்ந்து எடுத்து வந்தாலும் தனக்கு எல்லா விதமான கலைகளையும் சொல்லிக் கொடுத்த குரு பரசுராமர் இறுதியில என்ன சொன்னார்? கர்ணா, நீ கற்ற கலைகள் அத்தனையும் உனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் பலன் கொடுக்காமல் போகும் என்றார். சரி, இது எல்லாம் முடித்து ஒரு உச்சகட்ட நிலையில் தான் வந்து நிற்கிற போது, ஆற்றிலே பிறந்த போது அனுப்பிய தாய் குந்தியே வந்து என்ன வரம் கேட்கிறாள்? கர்ணா, உன் உடன் பிறந்தவர்கள் தான் பஞ்சபாண்டவர்கள். போர்க்களத்தில் உன்னால் அவர்கள் உயிருக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று பெற்ற தாயே உடன் பிறந்த பிள்ளைகளுக்காக தன்னிடம் வரம் கேட்கிறாள். சரி, இதுதான் தன் நிலை என்று போனால், தன் உடலோடு பிறந்த கவச குண்டலங்களை இந்திரன் மாறு வேடத்திலே வந்து வாங்கி போகிறான். சரி, இது மட்டும்தான் துன்பத்தின் உச்சம் என்று நினைத்தால், மார்பிலே அம்பு பாய்ந்து மரண தருவாயில் இருக்கிற போது கூட, கர்ணா, நீ பெற்ற புண்ணியங்கள் எல்லாவற்றையும் குருதியோடு சேர்த்து எனக்கு கொடுத்து விடு என்று பகவான் கிருஷ்ணர் வேதியர் வேடத்தில் கேட்கிறார். பாருங்கள், தொப்புள் கொடியில் தொடங்கி குருதி வரைக்கும் பந்தமில்லை. தாய் ஆற்றோடு விடுகிறாள். குரு கற்ற கலைகள் அத்தனையும் பயன்படாது என்கிறார். தாயே வரத்தையும் திரும்ப பெறுகிறாள். உடலில் இருந்த குண்டலங்கள் எல்லாம் பறிபோகிறது. அம்பு படுக்கையில் குருதியில் புண்ணியங்கள் தாரை வார்த்து கொடுக்கப்படுகிறது. இப்போது சொல்லுங்கள், கர்ணன் பட்ட துன்பத்தையா நாம் அனுபவித்து விட்டோம்? நம்ம எஸ் ஆறுமுகம் பிள்ளை அண்ட் சன்ஸ் எங்களிடம் தரமான சுத்தமான அபிஷேக பொருட்கள், ஹோம ஜாமான்கள், பூஜை பொருட்கள் நியாயமான மற்றும் குறைந்த விலையில் கிடைக்கும். கல்யாணம், சடங்கு மற்றும் விசேஷங்களுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்திற்குரிய பொருட்களும் கிடைக்கும்.